தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளில் 62 சட்டமன்ற தொகுதிகளில் அதிகமாக இருப்பது வன்னியர் சமுதாயம். 42 சட்டமன்ற தொகுதிகளில் அதிகமாக இருப்பது பட்டியலின சமுதாயம். இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது எல்லாம் இதெல்லாம் இந்த தகவல் எடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டிலே 130 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த இரு சமுதாயம் சேர்ந்தாலே நாம் ஆட்சிக்கு வரலாம், நாம் ஆளலாம். இது அடிப்படை உண்மை. ஆனால் நம்மை பிரித்தாண்டு சூழ்ச்சி செய்து நமக்குள்ளே மோதல்கள் ஏறிவிட்டு காலகாலமாக நாம் ஏதோ எதிரி போன்ற ஒரு தோட்டத்தை உருவாக்கி இந்த இரு சமுதாயங்களும் முன்னேறாமல் கூலியாக படிப்பறிவு இல்லாத மதுவுக்கு அடிமையாக்கி அப்படியே வாக்கு வங்கிகளாக தேர்தல் நேரம் வந்தால் வாக்கு 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 அவ்வளவு. இதற்காகத்தான் என்னுடைய ஐயா சமூக நீதி போராடி மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி கட்சியை தொடங்கி அதற்கு முன்னோடிகள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள், புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்களை எங்களுடைய வழிகாட்டிகள், அவருடைய கொள்கைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே எங்களை மருத்துவர் ஐயா அவர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் எந்த கருத்து வேறுபாடும் நிச்சயமாக கிடையாது. இடையிலே சூழ்ச்சிகள் செய்து நம்மை பிரித்து ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் இதை இன்றைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் எதிரி கிடையாது. நமக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும். எதுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும்? இதைத்தான் தொடர்ந்து நண்பர் ஆம்ஸ்ட்ராங்குடைய மைய கருத்து, ஆழமான கருத்து. நாமும் முன்னேற வேண்டும். ஏதோ முதலமைச்சர், துணை முதல் அமைச்சர், அந்த பதவி எல்லாம் இல்லை, அதெல்லாம் வேண்டாம். நமக்கு சமவெளி வேண்டும். பூர்வகுடி மக்கள் நாம் முன்னேற வேண்டும், படிப்பு வேண்டும், வேலை வேண்டும், பொருளாதார முன்னேற்றம் வேண்டும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். நம் மண்ணில் யாரோ ஆண்டு கொண்டிருக்கின்ற சூழல் சூழ்ச்சி செய்து, ஆனால் அந்த சூழ்ச்சியெல்லாம் உடைத்தெறிய வேண்டும் என்று நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி, அந்த கருத்து எனக்கு மிகவும் பிடித்த கருத்து. அந்த கருத்தை வைத்துத்தான் நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் நானும் இணைந்தோம். ஆனால் அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் நம்மிடம் இல்லை, ஆனால் அவருடைய எண்ணங்கள், அவருடைய நோக்கங்கள், அவருடைய கொள்கைகள் நிச்சயமாக வெல்லும். அது மறுபேச்சு கிடையாது.